बुद्धं शरणं गच्छामि। சரணம். குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த காணொளியில நாம பார்க்க இருக்கிறது, ஏன் நாம் தர்மம் செய்ய வேண்டும், தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டும், தர்மத்தை கை கொள்ள வேண்டும் அப்படின்ற தர்மத்தை பத்தி, அதனுடைய காரணத்தை பத்தி பார்க்கறதுக்காக இருக்கோம். நான் இந்த தர்மத்தை பத்தி நிறைய பேர்த்திட்ட கேள்வி கேட்டிருக்கேன். பலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆத்ம திருப்தி தரும், ஆத்ம திருப்தி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம்தான். ஆத்ம திருப்தி தரத்தான் செய்யும். மகாபாரதத்துல அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இந்த ருக்மிணி அம்மாவை திருமணம் செய்யறதுக்காக போவாங்க. அப்போ ஒரு ஏழை விவசாயிக்கு உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு வரும். 2 மாடு மாதிரி அந்த கலப்பையில 2 பேரும் சேர்ந்து இழுத்துட்டு போய் உழுது, அந்த விவசாய நிலத்தை பூரா உழுகுறதுக்கு உதவி செஞ்சுட்டு வரப்ப அர்ஜுனன் சொல்லுவாரு, நம்ம இந்த வேலை பார்த்தனால ரொம்ப வலிமையாகவும் ஆனந்தமாகவும் உணர்றேன் அப்படின்னுவாரு. அப்போ கிருஷ்ணன் சொல்லுவாரு, இல்லை, இது வேலை பார்த்தனால வர்ற ஆனந்தம் கிடையாது, அந்த உயிருக்கு நீ உதவியதால் உனக்கு கிடைத்த இது உயிர் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்ப பிற உயிருக்கு அவர்களுடைய முகக்குறிப்பு அறிந்து, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தர் கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு பேரு தானம். அது நல்லதுதான். ஆனால் கேட்காமலே அவர்களுடைய தேவை அறிந்து அவர்களுக்கு நம்மால் என்ன முடியுமோ அதை செய்யறது தான் தர்மம். இந்த தர்மத்துக்கு தான் புண்ணியம் அதிகம். தானத்தை விட தர்மத்திற்கு புண்ணியம் அதிகம். ஏன்னா கேட்காமல செய்றீங்க, முகக்குறிப்பு அறிந்து செய்றீங்க. அப்போ உங்க உள்ளத்தில் கருணை அதிகமாக சுரந்தால் மட்டுமே உங்களால் தர்மம் செய்ய முடியும். இல்லைன்னா கொஞ்சமா சுரந்துச்சுன்னு வைங்க, கேட்டா கொடுப்பீங்க, அப்பையும் அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது கொடுக்கலாமா வேணாமா, நல்லா தானே இருக்காங்க, வேலை பார்த்து சாப்பிடட்டுமே, இப்படிலாம் அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் தர்மம் அப்படி இல்லை, தானம் மாதிரி இல்லை. தர்மம் என்ன செய்யும், முகக்குறிப்பு அறிந்து உடனே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ நாம் தர்மம் செய்வதை நோக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும், தானத்தை அல்ல. தர்மத்தை நாம் நோக்கமாக கொள்ள வேண்டும். அதுக்காக தானம் பண்ணக்கூடாதுன்ற அர்த்தம் இல்லை. கேட்டால் தாராளமாக கொடுங்க. அறிவை பெருசாக பயன்படுத்தாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. தர்மம் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னா, அது ஆத்ம ஆனந்தத்தை உணர்வதற்காக பெரிய அளவுல உதவி செய்யும். ஆத்மானந்தத்தை நாம் உணர வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு புத்தி தெளிவு வேண்டும். தெள்ளத் தெளிந்தவர்க்கே ஜீவன் சிவலிங்கம். அப்ப தெளிந்தவர்களை விட தெளிந்திருக்க வேண்டும். அந்த தெளிவு எப்படி கிடைக்கும்? தெளிவுனா என்ன? முன்னோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய புத்தி இருக்கு பாருங்க, அறிவு,
சேகரித்த அனைத்தும் அறிவு. அதாவது எவ்வளவோ தகவல்களை நமக்குள்ள சேர்த்து வச்சிருக்கோம். அது பூரா அறிவு. அந்த அறிவை வச்சு எந்த நேரத்துல எந்த அறிவை பயன்படுத்தணும், எத்தனை அறிவை பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் புத்தி. அப்ப அந்த புத்தியானது 3 வகையில பிரிக்கிறாங்க மகான்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, கத்தாழை, கரி, கற்பூரம். இது 3க்கு வேற உதாரணங்களும் இருக்கு. நம்ம இதை எடுத்துக்கிறோம். அதாவது வாழை மட்டைன்னு சொல்லுவாங்க. அல்லது கத்தாழை. இந்த வாழை மட்டையும் கத்தாழையும் பெட்ரோலை ஊற்றி எரிச்சா கூட கொஞ்ச நேரம் எரியும், அப்புறம் அமர்ந்துடும். அடுப்புல பற்ற வச்சு எரிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அது எரிவதற்கு உபயோகப்படாதவை எது? வாழை மட்டையும் கத்தாழையும். அடுத்து கரி. கரி என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி, 2, 3 சிறக வச்சு, சிறகுனா சின்ன சின்ன பீஸ் விறக வச்சு அந்த கரியை வந்து நம்ம பிடிக்க வச்சிடலாம். எரிய ஆரம்பிச்சிடும். ஊதி ஊதியாவது ஹோட்டல்லாம் பார்க்குறோம், டீ கடையில் பார்க்குறோம், ஊதி ஊதி அடுப்பு எரிய வைக்க, அந்த மாதிரி கரியை வந்து எரிய வைக்க முடியும். கற்பூரத்துக்கு இவ்வளோ சிரமம் இல்லை. இந்த வடிவேலையா படத்துல வாமா மின்னலு அப்படின்னா ஜைங் ஜைங்னு போவாங்க பாருங்க. அந்த மாதிரி உங்க பக்கத்துல ஒரு தகவலை சொன்னாலே போதும். கோடு போட்டா ரோடு போடுறேன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சிறு வார்த்தை உங்களுக்குள் வந்தால் போதும். அதை வச்சு நீங்க முழுமையா புரிந்து கொள்வீர்கள். இந்த 3 விதமான புத்தி இருக்கு. கத்தாழை, கரி, கற்பூரம். இந்த 3 புத்தியும் ஏன் ஒரு மனிதனுக்கு வருது? பலதரப்பட்ட மக்களை பார்க்குறோம். சிலருக்கு கற்பூரமா இருப்பாங்க, சிலர் கரியா இருப்பாங்க, சிலர் கத்தாழை தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் 4 ஜென்மம் ஆகும் புரிந்து கொள்ள. அப்ப ஞானிகளுடைய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யும் உங்களுடைய தர்மமானது உங்களுக்கு புத்தி தெளிவை ஏற்படுத்தும். அந்த தெளிவு தான் ஜீவன் சிவலிங்கம் என்பதை உணர வைக்கும். அப்ப புத்தி தெளிவு ஏற்படுவதற்காகவாவது நாம் தர்மம் செய்ய வேண்டும். ஸோ நாம் செய்யும் தர்மமானது நம்முடைய புத்தியை இன்னும் வலிமையாக்கும், ஆழமாக்கும், அகலமாக்கும், கூர்மையாக்கும். அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு அதற்குரிய முடிவை எடுத்து அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சக்தியையும் நாம் வளர்த்துக் கொள்வதற்கு நம்முடைய தர்மம், நாம் செய்யும் தர்மம் உறுதியாக நமக்கு உதவி செய்யும். தர்மம் செய்வோம், அற்புதமான புத்தி தெளிவை பெறுவோம். நன்றி, வணக்கம்.